மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேகா எம்எல்ஏக்களுக்கு எப்படி சட்டசபையில் நடந்துக்கணும் அப்படின்னு தனியாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இடையிலே தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்டயே சில பேர், அதுவும் குறிப்பாக புதிதாக அந்த கட்சியில் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி, தேர்தல் வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி அந்த அந்த மாதிரி நேரத்தில் ஜம்ப் பண்ணி மாற்று கட்சி அந்த கட்சி இந்த கட்சியில் வந்தாங்க இல்லையா, இவங்கள பெரும்பாலானோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வேட்பாளர்கள் 120 வேட்பாளர்கள் வந்து தாவேகாவை சேர்ந்தவர்களே இல்லை. அவங்கள பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அப்படி வெற்றி பெற்றவர்கள வந்து பெரும்பாலானோர் அவங்களுக்கு விஜய் இயக்கமும் தெரியாது, மக்கள் இயக்கமும் தெரியாது, விஜய் ரசிகரும் கிடையாது. அவங்க ஏதோ அகஸ்மாத்து அந்த திமுக சீட் கடையில வந்தாங்க, அதிமுக சீட் கடையில போனாங்க, வேறு கட்சியில இடம் கிடைக்கல போனாங்க, காங்கிரஸ்ல சீட் கடையில வந்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஜம்ப் பண்ணி வந்தவர்கள்ல சில ஜாதி கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் பதவினா இந்த கட்சியை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி தான் இருக்கு. இப்போ எம்எல்ஏக்கள் அவங்கள வந்து அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மதிக்கிறது இல்லை. மாவட்ட செயலாளர் மதிக்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களே அமைச்சர்கள் மாதிரி எம்எல்ஏக்கள் மாதிரி வலம் வராங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே மாவட்ட செயலாளர் தான் பவர் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே தெரியும் கட்டமைப்பு. பெரிய கட்டமைப்புலாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிற கட்டமைப்பும் அவங்க வச்சது தானே. அந்த அடிப்படையில் அவங்க இப்போ என்னன்னா, இது வந்து பெரிய பிரச்சனை, உள்ளுக்குள்ள பனிப்போர் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, பக்கத்து கட்சியிலேருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க, ஆளை தூக்கிட்டு இருக்காங்க, சோபாவை தூக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சோபா அனுப்பி ஆளைப்பிடின்னு ஆள் பிடிக்கிற வேலையை ஆதவ செஞ்சுட்டு இருக்காரு, கட்சியா ஏறி இறங்குறாரு. சரி, இந்த அடிப்படையில் இப்போ திடீர்னு பார்த்தா இவங்களுக்குள்ளேயே மோதல் போக்கு, கட்சிக்காரங்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மோதல். இப்போ எம்எல்ஏக்களில் ஒரு 15-20 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்களான்னா, எங்களுக்கு மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுங்க, உங்கள் கட்சிக்காரன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், நான் கட்சியோட எம்எல்ஏனா கூட என்னை மதிக்க மாட்டான், அதனால எனக்கு மாவட்ட செயலர் போஸ்ட் தான் நான் வந்து என்னை கட்சியை வளர்க்க முடியும், எனக்கு அங்கே வந்து மரியாதை கிடைக்கும் அப்படின்னு விஜய் கிட்டே நேரடியாக பஞ்சாயத்து. புஷியானது கிட்ட பிரச்சனை, ஆதவ் கிட்ட பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறவங்க ஆதவ் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆதவ் சொல்லி தான் அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து, கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இடையிலேயே திமுகவில் மாவட்ட செயலாளர் போஸ்டெல்லாம் உயர்த்த போறாங்க தகவல் வந்தோடனே அந்த சூட்சமத்தை கையில் எடுத்து நம்மளும் மாவட்ட செயலாளர் உயர்த்தலாம், இப்போ இருக்கிற மாவட்டங்கள் மாதிரி இல்லாமல் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இப்போ எல்லா எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளர் ஆயிடுவாங்கல்ல, அப்போ எல்லா கட்சிக்காரனும் மாவட்ட செயலர் கொடுத்துடலாம். அப்போ நமக்கு பிரச்சனையே வர 234 மாவட்ட செயலாளர்கள் எப்படி சம பிளான் இல்லை. இப்படி ஒரு திட்டத்தை வந்து விஜய் முன்மொழிய ஏற்கனவே பதவியில் இருக்கிற பல மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், கட்சியிலேருந்து நேற்று தான் வந்தோம், எங்கேருந்தோ வந்தவனுக்கு நீங்கள் பதவி எலெக்ஷனில் நிற்கிறது வாய்ப்பு கொடுத்தீங்க, எங்களை கொடுத்தீங்களா, எங்களை நிப்பாட்டினீங்களா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், மாவட்ட செயலாளர் நாங்கள் தான் இருப்போம், மாற்றினீங்கன்னா நாங்கள் கட்சியை தாவிடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனை. இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களே பல பேரும், உன்னைய நம்பிலாம் வரலையா, ஏதோ வந்தோம் அகஸ்மாத்தா ஜெயிச்சிட்டோம், இப்போ நீ ஒன்று சரின்னு சொன்னால் இங்கே இருக்கிறோம், இல்லைன்னா கூண்டோட நாங்கள் இங்கேருந்து வேற கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்தான். இதையெல்லாம் எதிர்பார்க்காத விஜய் தரப்பு ஷாக் ஆகி போயிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இது புது ஷாக். ஏன்னா இவங்க தான் எல்லா கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கிறான், அந்த கட்சியில் பிடிக்கிறான், அதிமுக பிடிக்கிறான், அங்கே பிடிக்கிறான், இங்கே பிடிக்கிறான், அதிமுக பிடிச்சிருக்கிறான், திமுகலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்ல பிடிக்கிறான், விசிகால பிடிக்கிறான், எல்லா கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கிறாங்கல்ல. என்னடான்னு பார்த்தா வினைக்கு ஒரு எதிர்வினை இருக்கும். நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு திரும்பும், பூமரங் மாதிரி அடிச்சு விட்டா திருப்பி உனக்கு வர மாதிரி. இப்போ தாவேகா கட்சிக்குள்ளே எம்எல்ஏக்களுக்குள்ள போராட்டம், அவங்களே நாங்க போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இப்போ கசிய விடுறாங்க. இதுல உண்மை இருக்குது அப்படின்னு பார்த்தா நிச்சயம் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க பதவி போயிடும் அட்லீஸ்ட். இப்போ ஏன்னா 106 எம்எல்ஏங்க, 2/3 எம்எல்ஏ வெளியே வரணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 10 எம்எல்ஏ வந்தாலும் 5 எம்எல்ஏ வந்தாலும் ஆட்சியே இருக்காது, கந்தலாயிடும், ஆட்சி கவுந்துரும். அப்ப ஆட்சி கவுந்துருச்சுன்னா மறுபடியும் பொது தேர்தல் தான். ஆட்சி கவுந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ண தருவாங்க. 6 மாசம் ஒரு வருஷமா குடியரசுத் தலைவர் தான் ஆட்சி தான் இருக்கும். அது வரக்கூடாதுன்னு தான் நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோன்னு சோபா மாடல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நம்ம திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல் எல்லாமே. இப்போ அது வந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா கட்சியிலேருந்தும் குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் இழுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம ஆதவ். இன்னைக்கு நம்ம இவரை போய் பார்த்துருக்காரு, வைகோ அவர்களை பார்த்துட்டு வந்தார், நேற்றுக்கு பார்த்துட்டு வந்தார் இல்லையா. அதன் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து முதலமைச்சரை அசம்பிளியில் வந்து பார்க்குறாரு வைகோ.
பார்த்து 1 மணி நேரம் பேச்சு. 1 மணி நேரம் பேசி வெளியே வந்தோடனே நாங்கள் 1 மணி நேரம் வந்து பல விஷயங்களை நாங்கள் பேசணும். அதில் வந்து மீண்டும் வந்து ஸ்டெர்லைட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நிறைய என்னுடைய புத்தகங்கள் வெளியிட போகிறேன். என்னுடைய பாராளுமன்ற ஸ்பீச் எல்லாம் புத்தகங்களாக வெளியிட போகிறேன். அது டெல்லியில் நடத்த போகிறோம். அதற்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு வாயெல்லாம் பல்லுங்க. இவ்வளவு பெரிய துரோகத்தின் அடையாளமாக வைகோ அவர்கள் இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம அப்படி சொல்றதுனால நீங்கள் நிறைய பேர் வருத்தப்படலாம். ஆனால் அவர் ஏன் அப்படி இருக்கார்? ஒரு வயசுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி இம்மெச்சூர்ட் பொலிட்டிஷியனாக இருக்கார். ஆனால் மூத்த அரசியல்வாதி. அவரை விடுத்து அப்படி சொல்வதற்கே எனக்கே ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் என்னன்னா அவருடைய செயல்பாடுகள், அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவரால் எந்த நன்மையும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஒண்ணுங்க, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு சும எல்லாம் பூரா இறக்கி வச்சாச்சு. சும தாங்கி அவர் தூக்கி இருந்தார்ல, தூக்கி சுமெல்லாம் வேஸ்ட் லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் முதல்ல ஓடி போயிடுச்சு. இப்போ மதிமுக வெளியே இருக்கிறது. 2 எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்க. அதனால அவர் இன்னைக்கு பார்த்து 1 மணி நேரம் பேசின பேச்சினுடைய மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 1000 வாட்ஸ் பல்பு. அவரை வாசல் வரைக்கும் வந்து வரவேற்கிறது யாருன்னா ஆதவ். அவர் தானே ஏஜென்ட், இந்த மாதிரி ஆள் பிடிக்கிற ஏஜென்ட் அவர் தானே. அமைச்சராக இருக்காரு, ஆனால் இந்த வேலையை சைடில் பார்த்துக்கிறாரு அவர். ஸோ அதனால அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1 மணி நேரம் அந்த சந்திப்புகள் நடந்திருக்கு. எனிவே மிக சிறப்பான ஒரு சந்திப்பாக அது நடந்ததா அவர் சொல்றாரு. இது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுலாம் தெரியாது. நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருப்போம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய சப்ஸ்கிரைபும் ஆதரவும் ஷேர் பண்ணுறதும் மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்புறதும் தான் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.